லைவ் தமிழ் செய்திகள். குவியும் பாராட்டு. சரிகமப நிகழ்ச்சி மூலம் நிறைவேறிய ஊர் மக்களின் பல கனவுகள். சரிகமப நிகழ்ச்சி தற்பொழுது பிரபலமாக நடைபெற்று வருகின்றது. தர்சினி ஊர் மக்களின் வரவேற்பை பெற்றிருக்கின்றார். தமிழ் சின்னத்திரையில் ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிறு தினங்களில் இரவு 7 மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான நிகழ்ச்சி சரிகமப லிட்டில் சாம்ஸ் சீசன் 4. அர்ச்சனா தொகுத்து வழங்கி அதன் நடுவர்களாக சீனிவாஸ், எஸ்பி சரண், ஸ்வேதா மோகன் ஆகியோர் கலந்து சிறப்பித்து வருகின்றார்கள். தமிழ் சின்னத்திரையில் ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிறு இரவுகளில் இரவு 7 மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான நிகழ்ச்சி சரிகமப லிட்டில் சாம்ஸ் சீசன் 4. அர்ச்சனா தொகுத்து வழங்கி இருப்பதும் அங்கு குறிப்பிடத்தக்கதாகும். இதில் 20க்கு மேற்பட்ட போட்டியாளர்கள் பங்கு பெற்றிருக்கின்றார்கள். மிகவும் கோலாகலமாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிகழ்ச்சியானது தற்பொழுது மக்களுக்கு மத்தியில் பிரபல்யம் பெற்றிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் போட்டியாளர்களில் ஒருவராக பங்கேற்று இருப்பவர் தர்சினி. விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள அம்மனப்பாக்கம் என்பது தான் இவருடைய கிராமம். 60 முதல் 70 குடும்பங்கள் வாழும் இந்த ஊரில் தற்போது வரை பஸ் வசதி இல்லை என்பதுவே பெரும் குறையாக பார்க்கப்படுகின்றது. பல வருடங்களாக அவர்களின் ஊரில் இருப்பவர்கள் படிக்க செல்ல வேண்டும் என்றால் தினமும் 5 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்ல வேண்டும் என்பதுவே அவர்களின் கவலையான ஒரு செய்தியாகும். ஜீ தமிழின் சரிகமப மேடையில் மிகுந்த வருத்தத்துடன் பதிவு செய்திருக்கிறார் இந்த செய்தியை தர்சினி. இதைத் தொடர்ந்து ஜீ தமிழின் சரிகமப குழுவினர் தர்சினியின் ஊருக்கு பேருந்து வசதி ஏற்படுத்தி தர வேண்டும், இதன் மூலமாக அந்த ஊர் மக்களின் வாழ்வாதாரம் உயரும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்திருந்தனர். ஜீ தமிழின் சரிகமப குழுவினர் வைத்த கோரிக்கைக்கு செவி சாய்த்து இருக்கின்றது தமிழ் அரசு. அதற்கான ஏற்பாடுகள் விரைவாக நடைபெற்றும் வந்திருக்கின்றது. ஆகவே அந்த வகையில் தமிழ் அரசுக்கும் இந்த சரிகமப நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் அந்த ஊர் மக்களின் சார்பில் ரசிகர்களின் சார்பிலும் பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன.